அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் இந்த பொங்கல் ட்ரீட்டா வெளிவந்திருக்கிற படம் காதலிக்க நேரமில்லை, தருணம், நேசிப்பாயா, இந்த படங்கள்லாம் வந்துருக்குது. இதில் எனக்கு மதகஜ ராஜா, தருணம், அடுத்த என்னுடைய லிஸ்ட்டில் வர்ற படம் காதலிக்க நேரமில்லை. அதில் வர்ற கருத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் ஒரு குவாலிட்டியான ஃபிலிமாக கொடுத்துருக்குறாங்க கிருத்திகா உதயநிதி. அதை நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன் கருத்தில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா, இதே கருத்தை ஒரு பிஜேபி பேஸ் உள்ள ஒரு வாரிசோ யாரோ பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம தமிழகம் கொந்தளிச்சிருக்கோம். ஆனால் உதயநிதியுடைய துணை முதல்வர் உதயநிதியின் மனைவி, எனக்கும் ரெட் ஜெயண்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவங்க சொல்லலாம். ஆனால் இவங்க தான் அவருடைய சம்மந்தம் இல்லையா, சம்பத்துக்கள்ல இவங்க தான் முதல் இல்லையா, மனைவி தானே. அதனால் அது அவங்களுடைய பெருந்தன்மை. ரெட் ஜெயண்டுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிறது சண்முகமூர்த்தி தான் அப்படின்னு சொன்னாலும் ரெட் ஜெயண்ட் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்குது, வேற லெவலில் தயாரிச்சிருக்கிறாங்க. ஆனால் இவங்க சொன்ன கதை, கிருத்திகா உதயநிதி அது மாதிரி வித்தியாசமாக யோசிக்கிறதுல நான் தருணம் டைரக்டர் கூட சொன்ன அரவிந்த் சீனிவாசனை கூட அது மாதிரி கிருத்திகா உதயநிதியும் அவங்க முதல் படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே டிஃப்ரெண்ட்டான கதைகளை தான் கையில் எடுப்பாங்க. எங்கப்பா பிடிக்கிறாங்க அப்படின்னு தோணும். என்ன இதுல ஒரு விஷயம்னா, குழந்தை பெற்றுக்கணும்னா கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க நித்யா மேனன். கல்யாணம் பண்ணாமே குழந்தை பெற்றுக்கிட்டா அப்படின்னு ஒரு வாரிசை தன் வயிற்றுல உருவாக்குறாங்க. ஏன்னா இவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் அதுக்கு லாய்க்கு இல்லாதவராக இருக்காரு. அதுக்கு மீன்ஸ் குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது உங்களுடைய விந்தணுவில் எல்லாம் இருக்கணும் இல்லையா, வெயிட்டாக இருக்கணும், சத்தாக இருக்கணும், குரோமோசோம்கள். அப்படி இல்லைன்னா செக்ஸ் வேற, குழந்தை பேர் என்பது வேற இல்லைங்களா. இதுவே பல பேர் புரிஞ்சிக்காமல் பேசுவாங்க. நம்ம ஃபார்மசின்னு ஒரு மெடிக்கல் சயின்ஸ்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறதுனால நமக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பயாலஜி, அதாவது உயிரியல் கூட கிடையாது, அதுலேயே விலங்கியலில் ஒரு காதல் ஜாஸ்தி. பார்த்தீங்கன்னா 10th 12th பார்த்தீங்கன்னா விலங்கியலில் தான் மார்க் அதிகமாக, அதாவது 10th அறிவியல் எடுப்பேன், 12th வேதியியல்லையும் விலங்கியல்லையும் அதிக மார்க்கு. ஏன்னா இந்த மனுஷனை வரைய வைக்கிறது, ஸ்கெலட்டராக வரைய வைக்கிறது, அப்போ நம்ம இந்த ஆர்வமெல்லாம் இருக்கும்ல, ஓ இதுதான் இப்படி தான் இருக்குமா நம்ம உடல் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இவங்க பெண்களை கல்யாணம் பண்ணிக்காமே குழந்தை பெற்றுக்குங்க அப்படின்றாங்க. ஏற்கனவே இங்கே பல ஆண்களுக்கு பெண் கிடைக்காம இருக்குது, பெண்கள் பற்றாக்குறையாக இருக்குது, மணப்பெண்கள். இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு தீர்வாக கிளைமாக்ஸில் ஆண் இல்லாமல் ஒரு பெண்ணால் ஒரு குழந்தைய வச்சுட்டு வாழ்கிறதும் கஷ்டம் அப்படிங்கிறத அப்படி போகிற போக்கில் காமிக்கிருக்காங்க. அதோட விட்டுருந்தா பரவாயில்ல. ஆணுக்கும் இந்த படத்தில் வினய்க்கும் இன்னொருத்தருக்கும் அவருடைய ஹே ஜோடி, அவங்க 2 பேரும், அதாவது ஹோமோ ஜோடி, அதை கூட சொல்கிறதுக்கு நமக்கு இதுவாக இருக்குது. ஆனால் படத்தில் ஹே அப்படின்னு ஏதோ ஜேங்கிற ரேஞ்சில் சொல்கிறாங்க. இந்த வாரம் வந்திருக்க நேசிப்பாயிலும் இதே ஹே கதை இருக்குது. இந்த படத்தில் கொஞ்சம் அது ஓவராகவே இருக்குது. 2 பேருக்குள்ளும் மனம் முடிச்சு வைக்கிறாங்க. அப்போ பெண்களை கல்யாணம் பண்ணிக்காமல் குழந்தை பெறுங்கிறதும், ஆண்களை ஆணோட ஜாயின் ஆகுங்கிறதும் எந்த விதத்தில் நியாதி. நீங்கள் என்னதான் ரெட் ஜெயண்டுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னாலும் ஒரு அமைச்சர் அவருடைய மனைவி அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி கருத்துக்களை எடுக்கிறப்போ கொஞ்சம் இன்னும் கவனமாக செஞ்சுருக்கலான்னு தோணுச்சு. அதோடய விட்டுருந்துருக்கலாம். பெண்கள் ஆண் கல்யாணம் பண்ணிக்காமல் டெஸ்ட் டியூப் மூலயமாவோ இந்த ஐவிஎஸ்ன்னு ஏதோ இருக்குது இல்லைங்களா, கருத்தரித்தல் முறை, அதுதான் இன்றைக்கி மூளைக்கு மூளை ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துருச்சு, பல லட்சங்கள் கேட்பாங்க. அந்த முறையில் வசதியான வீட்டு பெண் நித்யா மேனன் குழந்தை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஜெயம் ரவியை பார்த்து அவங்க இறங்குறாங்க. இந்த படத்துலையும் இந்த ராஜ் ஐயப்பன் அவங்கள கவுக்கிறதுக்கு காப்பித்தூள் கேட்டே கொள்வார், அப்படி ஒரு கேரக்டரில் வராரு. நம்ம அஜித் கூட எல்லாம் நடித்தவர், அருமையான ஒரு கேரக்டர். ஆனால் கொஞ்ச நேரம் தான் இந்த படத்தில் வராரு. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி கிளைமாக்ஸில் அவங்க வச்ச அந்த ஆணுக்குமான மேரேஜை என்னாலலாம் ஏற்றுக்கவே முடியல. ஹோமோ செக்ஸுங்கிறது, ஹோமோ லெஸ்பியன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஊனம் அப்படின்னு தான், அதாவது மாற்றுத்திறன் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் திருநங்கைகளை கூட நம்ம அந்த லிஸ்ட்டில் சேர்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க மனநிலையில் ஒரு மாற்றம் அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர அதை ஊக்குவிக்கிற மாதிரி நீங்கள் காட்சி அமைப்பது கொஞ்சம் கடுப்பேற்றுது, அதை சொல்லணும். அதே நேரம் படம் ஒரு கிளாஸான பிக்சராக இருக்குது, அதையும் நம்ம சொல்லி தான் ஆகணும். டேக்கிங்ஸு, ஷார்ட்ஸு,
அதுமாதிரி வித்தியாசமான கோணங்கள் எல்லாமே அதில் வந்து நடிச்சிருக்கிற நடிகர்கள் பார்த்தீங்கன்னா எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் படத்துக்கு பெரிய பலம். ஜெயம் ரவி பெரிய பலம்னா பாடல்கள் ஒன்றும் ஏஆர் ரஹ்மானா போட்டாரு அப்படிங்கிற லெவலில் இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் அழகாக ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ஜெயம் ரவி இந்த படத்தில் வந்து கதாயின் நாயகரா, நித்யா மேனனை அவங்க லவ்வை சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி சொல்கிறது. அது மாதிரி வினய் அவரோட கேரக்டர். யோகி பாபு தாங்க அந்த படத்தில் பெரிய என்டர்டெயின்மெண்ட் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு. கவுடாங்கிற படம் வந்து கொஞ்சம் பெங்களூர்லேயும் ட்ராவல் ஆகும். அசத்தி இருப்பாப்புல. டிஜே பானு அவங்க ஒரு நாயகியாக வராங்க. அதாவது ஜெயம் ரவிக்கு முன்னாள் காதலியா. அதுமாதிரி நித்யா மேனனுக்கு ஒரு முன்னாள் காதலர் இருப்பார். இதெல்லாம் சமூகத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? இவ்வளோ பெரிய இடத்துல இருந்துட்டு நம்ம இப்படிலாம் யோசிக்கிறோமே அப்படின்னு யோசிச்சு படம் எடுக்கலாம் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஜான் கொக்கன் அண்ட் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. இயக்கமும் வந்து பெருசாக குறை சொல்ல முடியாது. இந்த சில விஷயங்கள் மட்டும் இன்னும் கொஞ்சம் சேஃபாக ஆணுக்கு ஆண் கல்யாணம்லாம் நம்ம ஊரில் இன்னும் அந்த லெவல்லாம் வரல. ஏதோ ஐரோப்பியன் கண்ட்ரீஸில் நடக்கும். இதே துபாய் மாதிரி அரபு கண்ட்ரீஸில் நடிச்சிங்கன்னா இன்னும் அங்கெல்லாம் அங்கீகரிக்கப்படல. நம்ம ஊர் ரெண்டும் கட்டானா இருக்கிறனால இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வாழ்கிறதுக்கும் அலோவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம், காதலிக்க நேரம் இல்லை. காதலிக்க நாம் நினச்சா நேரம் இருக்குது. ஆனால் ஆணை காதலிப்பதும் பெண் காதலன் துணை இல்லாமலே குழந்தை பெற்றுப்பதும் நம்ம சமூகத்துக்கு ஒத்து வராது. ஒரு படமாக பார்க்கலாம், ரசிக்கலாம். காதலிக்க நேரம் இல்லை. நேரம் இருந்தால் பாருங்கள். இந்த பொங்கல் டயத்தில் ஒரு வித்தியாசமான பொங்கல் ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.